ஒருத்தன் வாங்குகிறான் புது கார். அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஐஸ்கிரீம் ஷாப், அவனுக்கு டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம். அவனுக்கு ஐஸ்கிரீம் ஷாப் போய் ஒரு நாள் வெண்ணிலா வாங்கி சாப்பிட்றான், ஒரு நாள் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றான். இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றப்போ அவனுக்கு டைம் ஆகுது. வெண்ணிலா வாங்கி சாப்பிட்றப்போ டைம் ஆகலை. என்ன ஆகுது, வெண்ணிலா வாங்கி சாப்பிட்றப்போ கார் ஸ்டார்ட் ஆகிடுது. சாக்லேட் வாங்கி சாப்பிட்றப்ப கார் ஸ்டார்ட் ஆகலை. இது மாதிரி ஒரு மாதமாகவும் போகுது. அப்போது இவன் கார் கம்பெனிக்கு சொல்கிறான், இந்த மாதிரி நடக்குது, அது எப்படின்னு. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்கிறீங்க, கார் உடனே ஸ்டார்ட் ஆகலையா? அது ரொம்ப நேரம் கழித்து தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. நான் ரொம்ப ட்ரை பண்ண பிறகு தான், ஆனால் வெண்ணிலா சாப்பிட்றப்ப ஸ்டார்ட் ஆகிடுது. இவங்களுக்கும் ஒரு மாதிரி என்னது இவர் என்ன சொல்கிறாரு, இது புதுவிதமாக இருக்குது, இவர் என்ன சொல்கிறாரு, புது காரு அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு இன்ஜினியர் கிளம்பி வராரு. அவரோட வாட்ச் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், சரி நீங்கள் வாங்குங்க, நான் பார்க்குறேன். வெண்ணிலா வாங்குகிறப்போ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிடுது. சாக்லேட் வாங்குகிறப்போ ஸ்டார்ட் ஆகலை. இவர் யோசிக்கிறார், அந்த டைமிங்கை கால்குலேஷன் பண்ணுறார். அப்போது வெண்ணிலா சீக்கிரம் கிடச்சிடுது. சாக்லேட் ஒரு 15 நிமிஷம் ஆகுது. அப்போ தான் அவர் அந்த கம்ப்ரஸரை செக் பண்ணுறார். அப்போ தான் அந்த ஃப்ரீசரில் இருக்க அந்த காற்று அந்த இது கம்ப்ரஸரோட இதுவாகிடுது. அதனால தான் அந்த ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளமை அவர் சால்வ் பண்ணிட்டார். அது இவர் நினச்சிட்ருக்காரு, ஐஸ்கிரீமால் இந்த கார் ஸ்டார்ட் ஆகலன்னு. பட் அந்த இன்ஜினியர் கண்டுபிடிச்சிட்டார். இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும், அதை சால்வ் பண்ணுற டெக்னிக். அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். அதை அவங்க ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்காமல் வேறு இதனால தான் இது நடந்தது அப்படின்னா அது கிடையாது. இது வேறு, அது வேறு, அதை ஒத்துக்கணும். ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆச்சா, அதை கரெக்டாக அவங்க கணிச்சு சொல்கிறாங்களா, ஓகே அப்படின்னு போயிடணும்.